ஹாய் ஹலோ எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் லவ் அப்படின்னு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த படம் வந்து எப்படி இருக்குது, என்ன ஏதுங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வித் லவ் படம் வந்து ரிலீஸ் ஆகி ரொம்ப நாள் ஆகிடுச்சு. நான் வந்து எப்போ பார் லவ் ஸ்டோரியாக போட்டு சாடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் லவ் ஸ்டோரி பட் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சரி லவ் ஸ்டோரி எவன்டா பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு இக்னோர் பண்ணிட்டேன். பட் நேற்று ஓடிடியில் வந்தது. நான் போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேறு எந்த படமும் பார்க்குறதுக்கு இல்லை அப்படின்னு இந்த படம் பார்த்தேன். உண்மையாகவே நல்லா இருந்தது. உண்மையாகவே இது ஒரு நல்ல லவ் ஸ்டோரி தான். ஸ்டார்டிங் லவ் ஸ்டோரிஸ்லாம் நான் சொல்ல மாட்டேன். கிளைமேக்ஸில் என்ன தான் அவனுக்கு 1008 லவ் ஃபெயிலியர் அவன் லைஃப்பில் எல்லாமே போனாலும் லாஸ்ட்டாக அவனுக்கு ஒரு லவ் இருக்கும். அந்த லவ் அந்த கிளைமேக்ஸ் முடிச்சது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அவனுக்குன்னு ஒரு லவ் இருக்குங்க, அவ்வளோதான் இந்த படம். சரி ஓகே, இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு வந்து சொல்கிறேன். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, ஹீரோயினை மீட் பண்ண வர்றாரு. அதாவது பொண்ணு பார்க்குற மூமெண்ட் தான் இது. காஃபி ஷாப்பில் நடக்கும். ஸோ 2 பேரும் பார்த்துப்பாங்க, பேசிப்பாங்க. அப்போது இவங்களுக்கு தெரியும் இவங்க 2 பேரும் ஒரே ஸ்கூலில் தான் படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்து இவங்க லவ் ஷேர் பண்ணுறாங்க. ஹீரோக்கு ஒரு லவ் ஸ்டோரி இருக்கும், அதை அவங்க ஷேர் பண்ணுறாங்க. ஹீரோயினுக்கும் ஒரு லவ் ஸ்டோரி இருக்கும், இதையும் அவங்க ஷேர் பண்ணுறாங்க. பட் இவங்க 2 பேர் ஸ்டோரிலையும் இவங்க 2 பேருமே வந்து அவங்க லவ்வர்கிட்ட அவங்க ப்ரப்போஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா ஒரு முடிவு எடுத்துக்கிறாங்க. சரி ஓகே, நம்ம அப்போ சொல்லாத லவ் இப்போ சொல்லுவோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினுக்குலாம் கல்யாணம் ஆகி குழந்தைலாம் போகிறதுருக்கும். தர்மடி செருப்படி தான் விழுவோம் சொன்னா அப்படின்னு வந்து ஹீரோ சொல்கிறாரு. இல்லை, நம்ம இதை வந்து ஃபேஸ் பண்ணலாம், போய் நம்ம ஃபீலிங்ஸை வந்து சும்மா சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படி இப்படி பேசி ஓகே ஆகி 2 பேரும் அப்படியே வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. இந்த ட்ராவலிங்கில் வந்து இவங்க பேசுகிற சீன், இவங்களுக்கும் ஒரு லவ் கான்வர்சேஷன் அதெல்லாம் சூப்பராக இருக்கும். கடைசியாக இந்த படத்தில் என்ன தான் சொல்ல வராங்க அப்படின்னா, இவங்க 2 பேரும் போய் அவங்க லவ்வர்ஸை ஸ்கூல் லவ்வரை வந்து மீட் பண்ணாங்களா, அங்கே என்ன நடந்தது அப்படின்றது ஒன்று. நெக்ஸ்ட் வந்து இந்த பொண்ணு இவருக்கு ஓகே சொன்னாங்களா, பசங்களும் மோஸ்ட்லி ஓகே தான், அந்த பொண்ணு வந்து இவங்களுக்கு ஓகே சொன்னாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையாக இருக்குது. நீங்கள் லவ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த படம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இல்லை நீங்கள் நான் ஸ்கூலில் ஒன் சைட் லவ்லாம் பண்ணியிருக்கேன்ப்பா, ப்ரப்போஸ் பண்ணாமலே விட்டேன் அப்படின்னு நினச்சிங்கனாலும் உங்களுக்கும் இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆல்ரெடி லவ் மேரேஜ் பண்ணவங்க உங்களுக்கு இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சிங்கிள்ஸ் உங்களுக்கும் இந்த படம் வந்து கொஞ்சம் பிடிக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, என்னதான் நம்ம பல வருஷமாக சிங்கிளாக இருந்தாலும் நமக்கும் கடைசியாக ஒரு பொண்ணு வருவாடா அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்தில் முடிச்சிருப்பாங்க. அது வந்து சூப்பராக இருக்கும். ஸோ சிங்கிள்ஸ்க்கும் இந்த படம் வந்து பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கண்டிப்பாக பார்க்குறதுக்கு ஒரு ஒர்த்தான படம் தான் இந்த வித் லவ் படம். மிஸ் பண்ணாதீங்க, பாருங்கள். இந்த ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் லவருக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க.